அனைவருக்கும் வணக்கம். என்னோட நேம் வந்து தீபா. நான் சேவாலயால பிரைமரி டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு நான் எடுத்திருக்க புக்கு இந்த புக்கு தான். இந்த புக்கு வந்து என்னுடைய பர்த்டேக்காக சேவாலயால எனக்கு கொடுத்த புக்கு. இந்த புக்கோட நேம் வந்து வாழ்க்கை வாழ்வதற்கு. இதை எழுதிய ஆத்தரோட நேம் வந்து மேட் ஹெயிக். இதை தமிழ்ல மொழிபெயர்த்தது யாருன்னா PSV குமாரசுவாமி. இந்த புக்ல அவர் எதை பத்தி மேட் ஹெயிக் வந்து இந்த புக்ல எதை பத்தி சொல்லியிருக்காருன்னா டிப்ரெஷன், மனத்தளர்ச்சியை பத்தி தான் சொல்லியிருக்காரு. அந்த மனத்தளர்ச்சியில பாதிக்கப்பட்டவங்களுக்கு நம்பிக்கையும் ஊக்கத்தையும் கொடுக்கிற நூல் தான் இந்த நூல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. மேட் ஹெயிக் வந்து அவருடைய டிப்ரெஷன் மூலயமா சாகுற அளவுக்கு போயிட்டாரு. அந்த சாவின் விளிம்பு வரைக்கும் போயிட்டு வந்து அதுல இருந்து போராடி வெளியே வந்து எப்படி தன்னுடைய வாழ்க்கைய வாழ கத்துக்கிட்டாரு என்பது பத்திய ஒரு உண்மையான கதை தான் இது. கற்பனை கதை கிடையாது, ஒரு உண்மையான கதை. இப்ப நம்ம எல்லாருக்குமே வீட்லயும் சரி இல்ல வேலை செய்யற இடத்துலயும் சரி ஏதாச்சும் ஒரு விஷயத்தின் மூலமா கண்டிப்பா அந்த டிப்ரெஷன்றது நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் மூலமா வந்திருக்கும். இல்லைன்னா நம்மள வந்து அதை டச் பண்ணிட்டாவது போயிட்டு இருக்கும். இப்போ இந்த மேட் ஹெயிக் வந்து இதுல சொல்ற விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்றது மூலயமா நம்மளுடைய லைஃப வந்து கொண்டு செல்றதுக்கு கொஞ்சம் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உலக சுகாதார நிறுவனம் என்ன சொல்லுதுன்னா, இந்த மனத்தளர்ச்சியால பாதிக்கப்பட்ட பாதி பேருக்கு மேல அவங்களுடைய 14 வயசுக்கு முன்னாடில இருந்தே ஏதாச்சும் ஒரு விஷயத்தின் மூலமா அந்த டிப்ரெஷன் வந்து அவங்கள தாக்க ஆரம்பிச்சிருது. அவங்களுடைய 14 வயசுக்கு முன்னாடில இருந்தே அது வந்துருது. ஆனா அதை வந்து நம்மள உணரத்துக்கு வந்து லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. இதுல மேட் ஹெயிக் வந்து எதனால பாதிக்கப்பட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அவருக்கு வந்து அதிகமான மன அழுத்தம். அது எதனால பாத்தீங்கன்னா எதிர்காலத்தை பத்திய ஒரு பயம் எப்பவுமே வந்து அவருக்கு இருந்துட்டே இருந்துச்சு. இன்னொன்னு பதட்ட கோளாறு, எந்த ஒரு விஷயத்துக்குமே பதட்டப்படுறது, திடீர் மனசிதைவு. அவருக்கு வந்து 24 அவருக்கு வந்து 24 வயசு இருக்கும் போது அவர் வந்து ரொம்ப அந்த மனத்தளர்ச்சியால பாதிக்கப்பட்டாரு. மூளையில ஏற்படுற ஒரு சில மாற்றங்கள், ரசாயன மாற்றங்களாலையும், அதுக்கப்புறம் தனிமை உணர்வு. இது மட்டும் இல்லாம நம்ம மனத்தளர்ச்சி வர்றதுக்கு முக்கிய அறிகுறியா அவர் என்ன சொல்றாருன்னா நம்பிக்கை, கண்மூடித்தனமான நம்பிக்கை வைக்கிறது, அது மூலியமா கிடைக்கிற ஏமாற்றம். இன்னொன்னு வந்து இழப்பு, ஒருத்தவங்க இல்லைன்றத ஏத்துக்கொள்ள முடியாத நிலைமை. அது நம்ம அதுல இருந்து மீண்டு வர்றதுக்கே பல வருஷம் ஆகும். இன்னொன்னு, இதுக்கப்புறம் எனக்கு எதுவுமே இல்லை, எந்த ஒரு எதிர்காலமும் இல்லை என்ற எண்ணம். இது எல்லாமே தான் அந்த டிப்ரெஷன் வர்றதுக்கு காரணமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. மேட் ஹெயிக் வந்து அவருடைய வாழ்க்கையில நடந்ததை என்ன சொல்றாருன்னா, அவர் வந்து லண்டன் நாட்டை சேர்ந்தவர். அவருக்கு வந்து அம்மா, அப்பா, தங்கச்சி இருக்காங்க, காதலி இருக்காங்க. காதலியோட பேர் வந்து ஆண்ட்ரியா. இவருடைய அம்மாவும் அப்பாவும் வந்து வேலைக்கு போயிடுவாங்க. வீட்டுல வேலை செய்யற ஒரு வேலைக்கார அம்மா தான் வந்து இவங்க 2 பேரையும் பார்த்துப்பாரு. மேட் ஹெய்க்கும் அவருடைய தங்கச்சியும் பார்த்துப்பாங்க. அவங்க தங்கச்சி வந்து நார்மலா எல்லாரு கூடயுமே வந்து சகஜமா பழகுவாங்க, பேசுவாங்க. இவருக்கு வந்து அந்த வேலை செய்யற அம்மா கிட்ட போய் கூட பேசுறதுக்கும் அவங்க பக்கத்துல உட்காரத்துக்கு கூட ஒரு பயம். இவருக்கு வந்து எப்பவுமே அந்த பதட்ட உணர்வு, எந்த ஒரு விஷயம் எடுத்தாலுமே ஒரு பதட்டம், ஒரு பயம், அது வந்து எப்பவுமே அவருக்கு இருந்துகிட்டே இருக்குமா. அவங்க பக்கத்துல உட்காரத்துக்கு கூட அவர் வந்து பர்மிஷன் கேட்டுதான் உட்காருவாங்க. இந்த மாதிரி நான் உங்க பக்கத்துல வந்து உட்காரவா அப்படின்னு. ஆனா அவங்க வந்து நல்லா கேரிங்கா தான் பாத்துப்பாங்க. அவங்க பக்கத்துல உட்காந்துட்டு அவர் கேட்கிறாரு, இந்த மாதிரி எங்க அம்மா அப்பா வந்து சீக்கிரம் வந்துருவாங்களா, வேலை முடிஞ்சு வீட்டுக்கு சீக்கிரம் வந்துருவாங்களா, சீக்கிரம் வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இன்னொரு கேள்வி கேட்பாரு, எங்க அம்மா அப்பா வந்து பத்திரமா வருவாங்களா, அவங்களுக்கு வர வழியில ஏதாவது நடந்துருமா, அவங்கள யாராவது கொலை பண்ணிருவாங்களா, இல்ல அவங்க உயிருக்கு ஏதாச்சும் ஆபத்து ஏற்படுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. அதை கேட்டோடனே அவங்க வந்து ஒரு மாதிரி ஆச்சரியமா பார்ப்பாங்க, ஏன் இப்படி எல்லாம் கேட்கிறான் இந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சொல்லுவாங்க, இந்த மாதிரி நெகட்டிவாலாம் எந்த ஒரு விஷயத்துக்கும் நெகட்டிவாலாம் திங்க் பண்ணக்கூடாது, பாசிட்டிவா யோசி, அம்மா அப்பா பத்திரமா வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. கொஞ்ச நேரத்துல அவங்க அம்மா அப்பா வந்துருவாங்க. அவர் வந்து அவங்க அம்மா அப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தூங்க போயிடுவாரு. அவர் தூங்க போனாலுமே அவருக்கு எப்பவுமே எப்படி இருக்குமா, எந்த ஒரு விஷயத்திலுமே எப்பவுமே அவர் மனசுக்குள்ள வந்து ஒரு பயம், ஒரு பதட்டம், ஒரு தடுமாற்றம் இருந்துகிட்டே இருக்குமா. அதுக்கப்புறம் வந்து அவருக்கு எந்த விஷயம் எடுத்தாலுமே பாசிட்டிவ் திங்கிங் விட இந்த நெகட்டிவ் திங்கிங் வர்றது வந்து ரொம்ப அதிகமாயிடுச்சு. அவர் ஸ்கூல் டேஸ்ல பாத்தீங்கன்னா, ஸ்கூல்ல வந்து ஸ்கூல் கிரவுண்ட்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இவரும் இவருடைய ஃப்ரெண்டு பால், அவருடைய ஃப்ரெண்டு பேர் வந்து பால். அவங்க 2 பேரும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்ப கூட படிப்பாங்கல்ல கேர்ள்ஸ், கோஎட்னா பாய்ஸ் கேர்ள்ஸ் இருப்பாங்களா, கேர்ள்ஸ் பக்கத்துல இருப்பாங்க. அதுல ஒரு பொண்ணை பார்த்து இவர் வந்து ஸ்மைல் பண்ணுவாரு. ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்க, திரும்பி ஸ்மைல் பண்ண மாட்டாங்க, திட்டிட்டு போயிடுவாங்க ஒரு மாதிரி முகத்தை திருப்பிக்கிட்டு. ஏன்னு பாத்தீங்கன்னா, இவருடைய முகத்துல வந்து பிம்பிள்ஸ் இருக்கும். இவர் நல்லா கலரா இருக்கிறதால அந்த பிம்பிள்ஸ் வந்து நல்லா ரெட் கலர்ல தெரியும்.
அந்த பிம்பிள்ஸ்ல இருந்து முடி வளர்ந்துருக்கும். அதனால பாக்குறதால அந்த பொண்ணு என்ன பண்ணுவாள், மேட் ஹெய்க்க வந்து எனக்கு பார்க்க பிடிக்கல, அவன் ஃபேஸ பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு மாதிரி ஏதோ ஒரு கம்பளி பூச்சியை பாக்குற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவான். எல்லார் முன்னாடியும் அந்த மாதிரி சொன்னோடனே இவருக்கு வந்து கொஞ்சம் மனசு வந்து ரொம்பவே கஷ்டமாயிடும். அப்ப வந்து அவருக்கு தோண ஆரம்பிச்சிருது, நம்ம ஏன் தான் பிறந்தோமே தெரியல, பிறந்தே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கோவத்தோட என்ன பண்றாருன்னா அவர் வீட்டுக்கு போயிடுறாரு. வீட்டுக்கு போயிட்டு ஃபர்ஸ்ட் கண்ணாடியை தான் பாக்குறாரு. கண்ணாடியில பார்க்கும்போது என்ன பண்ணாரு, ஃபர்ஸ்ட் அந்த அந்த பிம்பிள்ஸ்ல வளர்ந்திருக்க முடிய வந்து கட் பண்ணி எடுத்துறாரு. அப்பவும் வந்து அவருக்கு வந்து அந்த பொண்ணு பேசுறதே தான் மைண்ட்ல ஓடிட்டே இருந்துச்சு. என்ன பண்றாரு, பல் தேய்க்கிற பிரஷ்ஷை வச்சு அந்த பிம்பிள்ஸ தேய்க்கிறாரு. அதுல இருந்து பிளட் வந்துருது. அவருக்கு அப்ப கூட ஒரு இதுவே குறையல, ஒரு கோபம் குறையல. அந்த வீட்டுல இருக்க எல்லா பொருளையும் வந்து தூக்கி போட்டு கத்திட்டு அழுதுட்டு இருக்காரு. அவங்க அம்மா அப்பா வந்து வேலை முடிஞ்சு வராங்க. அப்ப கேக்குறாங்க, என்னாச்சு மேட் அப்படின்னு கேட்டோடனே அவர் வந்து ஸ்கூல்ல நடந்தது எல்லாமே வந்து பொறுமையா சொல்றாரு. அப்ப கேட்டு அவங்க அம்மா அப்பா வந்து அந்த டைமுக்கு சமாதானப்படுத்திட்டு என்ன பண்றாங்க, தூங்க வைக்கிறாங்க. அவர் தூங்கினாலுமே அவர் மைண்டுக்குள்ள இந்த விஷயம் தான் ஓடிக்கிட்டே இருக்கு. எல்லார் முன்னாடியுமே வந்து இப்படி பேசிட்டா, அது இல்லாம எனக்கு வந்து வாழ்றதுக்கே பிடிக்கல, நான் ஏன் தான் பிறந்தனோ தெரியல அப்படின்னு ஒரு நினப்பு வந்து அவருக்கு அதிகமாவே இருந்துச்சு. இன்னொரு நாள் வந்து அவரும் அவருடைய ஃப்ரெண்டு பாலும் வந்து வெளியே கடைக்கு போறாங்க. ஒரு சாக்லேட் கடைக்கு போறாங்க. அப்ப வந்து என்ன பண்றாங்க, அந்த சாக்லேட்டை திருட ட்ரை பண்றாங்க. அந்த திருட முயற்சி செய்யறாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, கடைக்கார் வந்து அவரை வந்து போலீஸ்ல புடிச்சு கொடுத்துறாங்க. ஒரு ஹாஃப் டே போல அவர் வந்து அங்க இருக்க ஜெயில இருக்க வேண்டிய நிலைமை வருது. இவருக்கு வந்து எப்பவுமே எந்த ஒரு விஷயத்துக்குமே வந்து ஒரு பயம், பதட்டம், தடுமாற்றம் இருக்கிறதால அந்த ஜெயிலோட இதுவெல்லாம் பார்த்தோன்னே அவருக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாயிடுச்சு. இந்த பயம், பதட்டம், தடுமாற்றம் எல்லாமே கொஞ்சம் அதிகமாயிடுச்சு. அதுக்கப்புறம் வெளியே வராரு. வந்தும் அவருக்கு படிப்புல வந்து ஒரு சில சப்ஜெக்ட்ல தான் அவரால் ஃபோக்கஸ் பண்ண முடியுது, ஒரு சில சப்ஜெக்ட்ல அவரால் ஃபோக்கஸ் பண்ண முடியல. அவருக்கு வந்து ஸ்கேட்டிங் விளையாடுறது ரொம்ப பிடிக்கும். அதுல மட்டும் ஓரளவு ஃபோக்கஸ் பண்ண முடியுது, அதுல விளையாடுறாரு. ஆனா படிப்புல வந்து எல்லாத்திலுமே அவரால் ஃபோக்கஸ் பண்ண முடியல. இதே மாதிரிதான் அவருடைய டே டு லைஃப் வந்து டெய்லி இதே மாதிரிதான் போயிட்டு இருக்கு. ஒரு வழியா கஷ்டப்பட்டு அவருடைய ஸ்கூல் டேஸ வந்து முடிக்கிறார். அவர் ஸ்கூல் டேஸ் முடிஞ்சு அவருடைய மேற்படிப்புக்காக அவர் ஸ்பெயின் போய் படிக்கிற மாதிரி இருக்கு. ஸ்பெயின்ல வந்து 6 வருஷம் தங்கி அவர் படிக்கணும். இந்த கேப்ல வந்து அவங்க அம்மா அப்பா தங்கச்சி, அவங்க தங்கச்சியோட படிப்புக்காக அவங்க அம்மா அப்பா தங்கச்சி 3 பேர் வந்து ஆஸ்திரேலியா போயிடுறாங்க. அவர் வந்து ஸ்பெயின் போறதுக்கு முன்னாடி அவங்க அம்மா அப்பா தங்கச்சி காதலி ஆண்ட்ரியாவை மீட் பண்ணிட்டு போறாரு. 6 இயர்ஸ் வந்து ஸ்பெயின்ல இருக்க வேண்டியதா இருக்கு. நடுவுல மீட் பண்ற டைம் கிடைக்கிறப்போ எல்லாருமே மீட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவர் ஸ்பெயின் போய் படிச்சாலுமே அங்க சுத்தி அவருக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலுமே யார்கிட்டயுமே அவரால் என்ன பண்ண முடியல, சகஜமா பழக முடியல. எதையுமே வந்து மனசு விட்டு அவர் பேச முடியல. இந்த டிப்ரெஷன்ல பாதிக்கப்பட்டவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்னு அவர் சொல்றாருன்னா, எப்பவுமே எந்த ஒரு விஷயத்துக்கு எடுத்தாலுமே அவங்களுக்கு அந்த பயம், தடுமாற்றம், பதட்ட உணர்வு எல்லாமே இருந்துகிட்டே இருக்கும். இப்ப எங்களுக்கு வந்து இந்த மாதிரி நடக்குது, அந்த டிப்ரெஷன்ல இருக்கவங்க அதை போய் நம்ம யார்கிட்டனா வெளியே சொன்னா நம்மள வந்து பைத்தியம்னு நினைச்சிருவாங்களோ அப்படின்னு ஒரு பயம் வந்து இருக்கும். அதனால என்ன பண்ண மாட்டாங்கன்னா வெளியே சொல்ல மாட்டாங்க. எங்களோட மனநிலைமை எப்படி இருக்கும்னா, ஏதோ வந்து ஒரு மூளைக்குள்ள வந்து ஒரு பட்டாம்பூச்சி மாட்டிக்கிட்டு தவிக்கிற மாதிரியும், என்னையும் ஏதோ ஒரு கூண்டுக்குள்ள போட்டு அடைச்சிருக்கிற மாதிரியும் தான் எப்பவுமே இருக்கும். ஏதோ ஒரு உணர்வு, யார்கிட்டயும் சகஜமாவும் பழக முடியாது, அப்படிதான் இருந்துச்சு. ஒரு வழியா அந்த மேற்படிப்பையும் முடிச்சுட்டு என்ன பண்றாருன்னா அவர் லண்டன் வந்துடுறாரு. லண்டன் வந்து ஆண்ட்ரியா வந்து மீட் பண்றாரு. ஆண்ட்ரியாவை மீட் பண்ணிட்டு பேசிட்டு அவர் என்ன பண்றாரு, தூங்க போறாரு. எனக்கு டயர்டா இருக்கு, நான் போய் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தூங்க போயிடுறாரு. தூங்க போனோனே அவர் வந்து அவர் வீட்டுக்கு போனோனே ஒரு 2 டேஸ் என்ன பண்றாரு, அவர் அவர் வந்து அவர் பெட்டை விட்டு எந்திரிக்கவே இல்லை. என்னன்னா அவரால் சரியா தூங்கவும் முடியல. ஆனா இந்த ஒரு ஏதோ ஒரு எண்ணம் வந்து அவருக்கு போயிட்டே இருக்கு. அதனால என்ன பண்ண முடியல, அவரால் வெளியே வர முடியல. ஆண்ட்ரியா போய் கேக்குறாங்க, என்னாச்சு மேட் அப்படின்னா, இல்ல எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு, நான் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்ட்ரியா மேட் வந்து சொல்றாரு. ஆண்ட்ரியாவும் என்ன பண்றாங்கன்னா அவரை வந்து டிஸ்டர்ப் பண்ணல. சரி இவர் ரெஸ்ட் எடுக்கட்டும்னு சொல்லிட்டு அவருக்கு தேவையான ஃபுட்டு, அப்பப்போ அவருக்கு என்ன தேவையோ அதெல்லாம் வந்து செஞ்சு கொடுக்குறாங்க. நடுவுல வந்து அவரை வந்து டிஸ்டர்ப் பண்ணல. சரி அவர் தூங்கட்டும், ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுக்கு நடுவுல வந்து அவருடைய ஃப்ரெண்டு, சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டான பால் வந்து வராரு. ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்றாங்க. மீட் பண்ணி நம்மளுக்கும் வந்து நம்மளோட சின்ன வயசு ஃப்ரெண்டை பார்த்தோன்னே ஒரு ஹாப்பி இருக்கும்ல, ஸ்கூல் டேஸ்ல நடந்ததெல்லாம் நம்ம பேசுவோம். அதே மாதிரி என்ன பண்றாங்க, மேட் ஹெய்க்கும் பாலும் ஆண்ட்ரியாவும் பேசிட்டே இருக்காங்க. பேசி முடிச்சுட்டு வா மேட் நம்ம வெளியே போலாம், நம்ம மீட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுல, நம்ம வெளியே போய் சுத்தி பார்த்துட்டு வரலாம் அப்படின்னா
மேட் ஹே பால் வந்து கேக்குறாரு. அப்ப மேட் ஹேக் வந்து என்ன சொல்றாருன்னா, இல்ல நான் வரல, நான் இங்கேயே இருக்கேன், நான் வரல, ஏன் வரல, ரொம்ப கம்பல் பண்றாரு. அப்ப கூட அவர் என்ன சொல்றாருன்னா, இல்ல நான் வரல, நான் இன்னொரு நாள் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. அவருடைய ஃப்ரெண்டும் என்ன பண்றாருன்னா, அதுக்கு மேல இவரை வந்து கம்பல் பண்ண விரும்பல. சரி நம்ம இன்னொரு நாள் மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவருடைய ஃப்ரெண்டு போனோடனே ஆண்ட்ரியா வந்து கேக்குறாங்க, என்னாச்சு மேட், ஏன் நீ வெளியே வரல அப்படின்னா, இல்ல கொஞ்ச நாளாவே வந்து எனக்கு இந்த எல்லா விஷயத்திலயும் வந்து ஒரு பதட்டம், ஒரு பயம், அந்த தடுமாற்றம்ன்றது எனக்கு எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்ப ஆண்ட்ரியா சொல்றாங்க, இல்ல அதெல்லாம் எதுவும் இல்ல, நீங்க நார்மலா தான் இருக்கீங்க, எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு மேட் ஹெய்க் வந்து சொல்றாரு. சரி ஆண்ட்ரியா தூங்க போறாங்க, இவரும் தூங்குறாரு. ஆனா அடுத்த நாள் என்னன்னா, இவரால வந்து அடுத்த நாளைக்கு மேல இவரால வந்து அந்த விஷயத்துல இருந்து ரொம்ப வெளியே வரவே முடியல. அந்த பதட்டம், பயம், தடுமாற்றம் வந்து அதிகமாயிடுச்சு. இல்ல நம்ம இதுல இருந்து வெளியே வந்தா போதும், இதுக்கு மேல நம்மளால தாக்கு பிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா, இதுக்கு மேல வந்து நம்ம உயிரோட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீட்டு பக்கத்துல இருக்க பீச்சுக்கு வந்து போறாரு. பீச்சுக்கு போனோன்னே, இப்ப நம்ம பீச்சுக்கு போனோன்னே என்ன பண்ணுவோம், அந்த இயற்கைய ரசிப்போம், அந்த ஈர மணலோட வாசம், அந்த கடற்கரையோட சத்தம், அதை பார்த்து ரசிப்போம். இவர் வந்து டிப்ரெஷன்ல இருக்கதால என்னன்னா, அது எதுலயுமே இவரால போக்கஸ் பண்ண முடியல. அந்த பீச்சுக்கு போயிட்டு அந்த தண்ணியில கால் வைக்கும் போது அவர் கால் கிட்ட என்னன்னா ஒரு பல்லி இருக்கிறத பாக்குறாரு. அந்த பல்லிய பார்த்தோன்னே அவரோட மைண்ட் வந்து ஒரு ஒரு ஒண்ணு யோசிக்க ஆரம்பிக்குது. இந்த பல்லி வந்து அதோட உயிரை வந்து அதுவே எடுத்துக்குமா, பல்லிலாம் எவ்வளவு வலிமை வாய்ந்தது தெரியுமா, அதோட வால் வந்து துண்டிக்கப்பட்டாலுமே மீண்டும் வளர்த்துக்கிற சக்தி வந்து அதுக்கு இருக்கு, அத சுத்தி இருக்க சூழ்நிலை வந்து எவ்வளவு மோசமா இருந்தாலும் அதை பொருட்படுத்தாமலும் இல்ல அதுக்கு ஏத்த மாதிரியும் வாழ்ற திறமை வந்து அதுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அவர் அந்த தண்ணியில நிக்கும் போது அவர் மைண்டுக்குள்ள 2 குரல் கேக்குது, நீ இவ்வளவு தூரம் வந்துட்ட, இதுக்கப்புறம் திரும்பி போகாத, நீ தண்ணியில குதிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு மைண்ட் என்ன சொல்லுதுன்னா, இல்ல உனக்காக உன் ஃபேமிலி இருக்கு, உன்னுடைய அம்மா, அப்பா, தங்கச்சி, காதலி ஆண்ட்ரியா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நம்மளும் ஏதாச்சும் ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி நிறைய விஷயம் நம்ம யோசிச்சுட்டே இருப்போம்ல, அதே மாதிரி அங்க வந்து அவர் இந்த 2 விஷயத்துக்கும் நடுவுல போராடிட்டு இருக்காரு, என்ன முடிவு எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் போராடிட்டு இருக்காரு. கடைசியா என்ன பண்றாருன்னா, இல்ல எனக்காக அப்பதான் வந்து அவங்க அம்மா, அப்பா, தங்கச்சி, காதலி ஆண்ட்ரியாவா பாத்துட்டு நினைக்கிறாரு. இப்ப நான் வீட்டுல இன்னும் இல்லைன்னொன்னே ஆண்ட்ரியா என்ன பண்ணிட்டு என்ன நினைச்சிருப்பா, இவர் வாக்கிங் தான் போயிருக்காரு அப்படின்னு தான் நினைச்சிருப்பா. ஆனா நான் என்ன பத்தி மட்டும் யோசிக்கிறேன், எனக்காக என் ஃபேமிலி இருக்கு, நான் வந்து இப்ப ஒரு முடிவு கண்டிப்பா எடுத்தாக்கணும், எனக்காக ஃபேமிலி இருக்கு, அதனால நான் உயிரோட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, அந்த முடிவு எடுத்து வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு வந்து ஆண்ட்ரியாவை வந்து பாக்குறாரு. ஆண்ட்ரியாவை பார்த்ததும் இல்லாம அவங்க அம்மா, அப்பா, தங்கச்சி கிட்ட போன் பண்ணி பேசுறாரு. இந்த மாதிரி இத்தனை நாள் நான் இந்த விஷயத்தினால பாதிக்கப்பட்டிருந்தேன், என்னால யார்கிட்டயும் என்ன பண்ண முடியல, எப்பவுமே சகஜமா பேச முடியல, உங்களை மாதிரி எல்லாம் என்னால ஒரு எந்த ஒரு இடத்துக்குமே போக முடியல, யாருக்கிட்டையும் ஃப்ரீயா பேச முடியல அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் என்ன பண்றாரு, மனசு விட்டு பேசுறாரு. அப்பதான் மனசு விட்டு பேசுறாரு. அதாவது எப்படின்னா, அவர் வந்து இந்த விஷயத்த மத்தவங்க கிட்ட சொல்றதுக்கே என்னாச்சுன்னா அவருக்கு வந்து பல வருஷம் ஆச்சாம். இந்த மாதிரி என் மைண்டுக்குள்ளேயோ மனசுக்குள்ளேயோ இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றத அவர் ஃபர்ஸ்ட் யார்கிட்ட சொல்றாருன்னா அவர் குடும்பத்துக்கிட்ட தான் நம்பி சொல்றாரு. இப்ப நம்ம கூட நிறைய விஷயம் ஷேர் பண்ணுவோம், கண்டிப்பா நம்ம எல்லாருமே பண்ணுவோம். ஆனா பண்ணிட்டு என்ன பண்ணுவோம், இன்னைக்கு ஷேர் பண்ணிருப்போம், நாளைக்கு பார்த்தா அந்த விஷயம் வந்து நிறைய பேர்கிட்ட பரவிட்டு இருக்கும். அந்த மாதிரி கிடையாது. நம்மளுக்கு ஷேர் பண்றது என்னன்னா, நம்மளுக்கு நம்பிக்கை, அதாவது நம்ம மேல யார் அக்கறையா இருக்காங்களோ அவங்க கிட்ட நம்ம ஷேர் பண்ணணும். இவர் வந்து அதுல முக்கியமா நம்பினது அவங்களுடைய குடும்பத்தை மட்டும்தான். அவங்க குடும்பத்தை நம்பிதான் என்ன பண்ணாரு, எனக்கு இந்த மாதிரி இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்த அவர் குடும்பத்துக்கிட்டதான் முதல்ல அவர் வந்து ஷேர் பண்ணாரு. முக்கியமா அவர் இந்த டிப்ரெஷன்ல இருந்து வெளியே வர்றதுக்கு மெயின் அவர் நம்பினது, எனக்காக என் குடும்பம் இருக்கு, நான் வந்து இனிமே வந்து தப்பான முடிவு எடுக்கக்கூடாது, நான் உயிரோட இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த முடிவு எடுக்கிறாரு. இன்னொன்னு இந்த விஷயத்த மனசு விட்டு பேசினாரு. இந்த டிப்ரெஷன்ல இருக்கும் போது என்ன பண்ணணும், நம்மளுக்கு அன்பானவங்க யாரோ, நம்பிக்கையானவங்க யாரோ அவங்க கிட்ட நல்லா மனசு விட்டு பேசுறதா அதுக்கு பெரிய மருந்தே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இவருக்கு இந்த டிப்ரெஷன்ல இருந்து வெளியே வர்றதுக்கு உறுதுணையா இருந்தது ஃபர்ஸ்ட் அவங்க குடும்பம், 2வது அவங்களுடைய காதல், 3வது புத்தகம். இந்த டிப்ரெஷனை பத்தி நிறைய புத்தகங்களை அவர் வந்து படிக்க ஆரம்பிச்சாரு. படிச்சதும் இல்லாம நிறைய புத்தகங்களை வந்து எழுத ஆரம்பிச்சாரு. இன்னொன்னு வந்து இசை, தூங்குறதுக்கு முன்னாடி இனிமையான இசைய வந்து கேட்டுட்டு தூங்குவாரு. இது மூலயமா தான் நான் வந்து இந்த டிப்ரெஷன்ல இருந்து வெளியே வந்தேன். நம்ம எல்லாருக்குமே கண்டிப்பா
இந்த டிப்ரெஷன்ல இருந்து ஏதாச்சும் ஒரு விஷயத்துல வந்திருக்கும். அப்படியே வந்தாலும் நம்ம வந்து அதுல ரொம்ப மூழ்காம இருக்கிறதுக்கும் இவர் ஒரு சில விஷயங்களை ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காரு. அது என்னன்னா, உங்களை வந்து போட்டு நீங்க ரொம்ப வருத்திக்கிட்டு, அதாவது உங்க உடம்ப வருத்திக்கிட்டு ரொம்ப வேலை செய்யாதீங்க, கம்மியா வேலை செய்யுங்க. இன்னொன்னு, அதிகமா தூங்குங்க, நிம்மதியா தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. இன்னொன்னு என்னன்னா, நம்ம பேசுறதை விட மத்தவங்க பேசுறதையும் கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. இன்னொன்னு, வாக்கிங், ஜாக்கிங் அதெல்லாம் வந்து டெய்லியும் ஃபாலோ பண்ணுங்க. அன்பா இருங்க. நம்ம எல்லாருக்கிட்டையும் அன்பா இருக்கிறது தான் முக்கியம். முக்கியமா இயற்கையை வந்து நேசிங்க. மரங்கள் பக்கத்துல போய் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. மரங்கள் பாருங்க, மரங்களை வந்து நடுங்க. மரங்கள்லாம் மகத்தானவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. ஆஹ் பிறரிடம், அதாவது மத்தவங்க கிட்ட நம்ம அன்பா நடந்துக்கிறத காட்டிலுமே நம்மள சிறப்பா உணர வைக்கிற மருந்து இந்த உலகத்துல எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. இன்னொரு விஷயம், அவர் எதை உணர்ந்தாருன்னா, இப்ப நம்மளுக்கு வந்திருக்க கஷ்டம் இது எதுவுமே வந்து நிரந்தரம் கிடையாது, கண்டிப்பா இது வந்து மாறும் அப்படின்னு நான் உணர்ந்தேன். அதே மாதிரி நம்ம எல்லாரும் உணரணும். இன்னொன்னு, இந்த டிப்ரெஷன்ல இருக்கும்போது தனிமையில இருக்காதீங்க. தனிமை வந்து அந்த டிப்ரெஷனை வந்து இன்னும் அதிகப்படுத்திடும். உங்களுக்கு அன்பானவங்க யாரோ அவங்க கிட்ட மனசை விட்டு பேசுங்க. அதுதான் இதுக்கு வந்து ஒரு மருந்து. ஃபர்ஸ்ட் வந்து நீங்க உங்களை நம்பணும். தோல்வி வந்து நம்மளுக்கு வந்து ஒரு முடிவு கிடையாது, அது நம்மளுக்கு கத்துத்தர ஒரு லெசன், அது ஒரு பாடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இன்னொன்னு, நேரம் தவறாம அதாவது டைமுக்கு சாப்பிடுங்க. சாப்பிடும் போது முக்கியமா போன் பார்க்காதீங்க. போன் கூட என்னன்னா, எப்போ நம்ம யூஸ் பண்ணணுமோ அப்ப மட்டும் யூஸ் பண்ணுங்க. தேவைக்கு அதிகமா போனை யூஸ் பண்ணாதீங்க. முக்கியமா சாப்பிடும் போதும் தூங்குறதுக்கு முன்னாடியும் போன் ரொம்ப யூஸ் பண்ணாதீங்க. உங்க கவனத்தை வந்து இயற்கை மேலயும் இயற்கையை ரசிக்கிறதுலயும் சின்ன சின்ன விஷயங்களையும் செலுத்துங்க. இயற்கையை ரசிங்க, மரங்களை பாருங்க, நிறைய புத்தகங்களை படிங்க. புத்தகங்கள் படிக்கிறதுக்கு மூலியமா தான் நம்ம வந்து நிறைய விஷயங்களை மாத்திக்க முடியும். மெயின் வந்து எனக்கு நான் இதுல இருந்து வரத்துக்கு உறுதுணையா இருந்தது புத்தகம் தான். அந்த புத்தகங்களை படிக்க, அந்த டிப்ரெஷன் புத்தகம் வந்து நான் படிக்க ஆரம்பிச்சேன். நான் படிச்சதும் இல்லாம இப்ப அதை பத்தி நிறைய புத்தகங்கள் எழுத ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. மேட் ஹெய்க் வந்து இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து பிரிட்டன்ல இருக்காரு. அவர் வந்து ஆண்ட்ரியாவைய மேரேஜ் பண்ணிட்டு 2 குழந்தைங்களோட அவர் வந்து பிரிட்டன்ல வந்து வாழ்ந்துட்டு இருக்காரு. இன்னமும் வந்து அவர் நிறைய புத்தகங்களை எழுதிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம 2024 வந்து த லைஃப் இம்பாசிபிள் என்ற நாவலை வந்து அவர் வெளியிட்டார். இவர் எழுதிய ஒரு புக்கு த மிட் நைட் லைப்ரரி, அந்த புக்கு வந்து கூடிய சீக்கிரமா திரைப்படமா எடுக்க போறாங்க என்ற தகவலும் சொல்லியிருக்காரு. இவர் வந்து சமீபத்துல நிறைய புக் ஃபெஸ்டிவல்ல கலந்திருக்காரு. புக் ஃபெஸ்டிவல் மட்டும் இல்லாம நிறைய உலகம் முழுவதுமே நிறைய புக் டூர் செய்து வருகிறார் அப்படின்ற தகவலும் இருக்கு. இந்த புக்கை பத்தி ஆல்பர்ட் காமியூன்றவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தன்னை மாய்த்து கொள்வதற்கு தேவையான துணிச்சலை விட வாழ்வதற்கு தான் ஒருவருக்கு அதிக துணிச்சல் தேவைப்படுகிறது. ரெட் என்றவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒருவர் தன் வாழ்க்கையில் போராடி மீண்ட கதையை இந்நூல் அற்புதமாக விவரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. முக்கியமா இந்த டிப்ரெஷன்ல பத்தி என்ன சொல்றாருன்னா, நம்மளுக்கு என்ன நடக்குதோ அந்த விஷயம் நம்ம மனசுலயும் சரி நம்ம உடம்புலயும் சரி ஏதாவது மாற்றம் இருந்தா, நம்மளுக்கு நம்பிக்கையானவங்க யாரோ, நம்மளுக்கு அன்புக்குரியவங்களாலோ அவங்க கிட்ட தயவு செஞ்சு மனசு விட்டு பேசுங்க. பேசுறது மூலயமா நிறைய விஷயங்கள் வந்து மாறும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. இவரு நம்ம லைஃப பத்தி என்ன சொல்ல வராருன்னா, நம்ம எல்லாருமே இந்த வார்த்தையை வந்து சொல்லியிருப்போம். ஏதாச்சும் ஒரு முடிவு எடுக்கும் போதோ, இல்ல நான் வந்து அந்த முடிவை வந்து நான் அப்ப எடுத்திருந்தா இப்படி எல்லாம் என் லைஃப் மாறி இருக்கும், நான் இந்த முடிவை அப்பவே எடுக்காம போயிட்டேன் அப்படின்லாம் நம்ம நினைச்சிருப்போம். இன்னொரு விஷயம், நான் வந்து அவங்களுக்கு ஏத்த லைஃப் மாதிரி எனக்கு கிடைக்கலையே, நான் இவங்கள மாதிரி பிறந்திருக்கலாமா, அவங்கள மாதிரி பிறந்திருக்கலாமா, அதெல்லாம் நம்ம எல்லாமே திங்க் பண்ணிருப்போம். நம்ம வந்து அவங்கவுங்க இடத்துல இருந்து பார்த்தாதான் தெரியும் அதோட கஷ்டமும் வலியும். நம்ம வந்து முடிவு எடுத்திருப்போம், நம்ம அப்பவே அந்த முடிவு எடுத்திருக்கலாம், இந்த முடிவு எடுத்திருப்பான் அப்படிலாம் யோசிப்போம். ஆனா அதை பத்தி அவர் என்ன சொல்றாருன்னா, நாம எடுக்கும் முடிவுகள் வந்து சரியா தவறா அத வந்து காலமே தீர்மானிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இன்னொரு விஷயம், ஆனா ஒரு விஷயம் மட்டுமே நிச்சயம், நாம் வாழும் இந்த தருணம் தான் உண்மையானது. கடந்த காலத்தை வந்து மாத்த முடியாது, ஆனால் இன்றைய நாளை வந்து மாற்ற முடியும். அதனால் வருத்தத்தில் வாழ வேண்டாம், பயத்தில் வாழ வேண்டாம். நம் வாழ்க்கையை அனுபவிக்கவும், தவறுகளை ஏற்கவும், ஒவ்வொரு நாளையும்
அர்த்தமுள்ளதாக்கவும், ஏனெனில் நம்மளுடைய வாழ்க்கை வாழ்வதற்கே. இவர் என்ன சொல்றாருன்னா, கஷ்டம்ன்றது கண்டிப்பா எல்லாருக்குமே வரும், யாருக்குமே இல்லாம இருக்காது. அது வரும்போது இந்த 2 விஷயம் மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. நம்மளுக்கு இப்ப வந்திருக்க கஷ்டம் எதுவுமே நிலையானது கிடையாது. கண்டிப்பா அது மாறும். இப்ப இருக்க கஷ்டம் நாளைக்கு இருக்காது. அது கண்டிப்பா மாறும். இன்னொன்னு இதுவும் கடந்து போகும். இது எல்லாமே மைண்ட்ல வைங்க. எல்லா விஷயத்த உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு நடக்குதுன்னா முக்கியமா உங்க ஃபேமிலி கிட்டயும் உங்களுக்கு அன்பானவங்க யாரோ அவங்க கிட்ட நீங்க ஷேர் பண்ணுங்க. மனசை விட்டு பேசுங்க. அதுதான் நம்ம இப்ப நம்மளுக்கு இந்த மாதிரி நடக்குது, அதை நம்ம வெளியே சொன்னா இவங்க ஏதாவது நினைச்சுப்பாங்களோ, அவங்க இப்படி நினைச்சுப்பாங்களோ அப்படிலாம் நினைக்க வேணாம். நல்லா மனசு விட்டு பேசுங்க. நான் டிப்ரெஷன்ல இருந்து வெளியே வர்றதுக்கு முக்கியமா இருந்தது என்னுடைய குடும்பம், என்னுடைய காதல், புத்தகங்கள், இசை அப்படின்னு தான் சொல்றாரு. நம்மளுடைய வாழ்க்கைய எல்லாருமே சந்தோஷமா வாழணும். நம்மளுடைய வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாகவும் என்னவென்னா நம்ம அதனால நம்ம எப்பவுமே ஒரு வருத்தத்திலும் பயத்திலையும் நம்ம எப்பவுமே வாழ வேண்டாம். நம்ம வாழ்க்கைய நம்ம சந்தோஷமா வாழ்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்கார். நன்றி. கண்டிப்பா மிஸ், ரொம்ப நல்லா பண்ணீங்க. இந்த புக் ரிவ்யூ பொறுத்த வரைக்கும் இந்த 1/2 an hourல நீங்க மேஜரா யூஸ் பண்ண வேர்ட்ஸ் அவருக்கு ரொம்ப பதட்டம் இருந்துச்சு, தடுமாற்றம் இருந்துச்சு, பயம் இருந்துச்சு. ஆனா இது 3மே இல்லாம இந்த புக் ரிவ்யூ சூப்பரா முடிச்சிட்டீங்க. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் பண்ற மாதிரி தெரியல. ஏன்னா நான் ஃபீல் பண்ணது என்னன்னா, நீங்க சொன்ன விஷயத்த நீங்க அவர் கூடவே இருந்து நீங்க கூட பார்த்த மாதிரி அந்த எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. நிறைய பேர் இப்ப இருக்கிற இதுல நம்ம ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்கோம், ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கோம் அப்படின்ற மாதிரி தான் எல்லாத்துக்குமே நம்ம சொல்லிட்டு இருக்கோம். சோ இதுல நிறைய டிப்ஸ் கொடுத்துருக்கீங்க. சோ நம்ம டிப்ரெஷன்ல இருக்கிறதும் நம்ம ஹாப்பியா வச்சுக்கிறதும் நம்ம கையில தான் இருக்குது. சோ இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா டிப்ரெஷன் எல்லாருமே வெளியே வந்துருவோம் அப்படின்னு நம்புறேன். ரொம்ப சூப்பரா பண்ணீங்க தீபா மிஸ். தீபா மிஸ் புக் ரிவ்யூ பண்ணாங்க. ரொம்ப அழகா தெளிவா அவங்க சொல்ல வர கருத்தை தெளிவா சொல்லியிருந்தாங்க. என்னதான் டிப்ரெஷன் இருந்தாலும் நமக்கு பிடிச்சவங்க கிட்ட மனசு விட்டு பேசணும்னா அந்த டிப்ரெஷன் கூட குறைஞ்சிடும்ன்றத ரொம்ப அழகா தெளிவா சொல்லுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. வணக்கம். பேர் லட்சுமி. இந்த புக்ல பாத்தீங்கன்னா அதிகமா மன அழுத்தம் அதை பத்தி பேசியிருக்காங்க. ரொம்ப பதட்டம் இல்லாம அழகா பேசினாங்க. ஸோ அந்த மன அழுத்தத்தெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் அவருக்கு மன அழுத்தம் ஏற்படும் போது அவங்களுக்கு யாருக்கு நம்பிக்கையான யாருக்காங்களோ அவங்க கிட்ட போயிட்டு அவங்க இருக்கிற மனசுல இருக்கிறதெல்லாம் மனம் விட்டு பேசினாங்கன்னா கொஞ்சம் மன அழுத்தம் குறையத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. பிளஸ் அதிகமா புத்தகங்கள் படிக்க படிக்க நம்ம நிறைய கருத்தை உள்வாங்கும் போது மன அழுத்தத்திலிருந்து விடுபடலாம். அதே போல நிறைய போன் பாக்குறத அவாய்ட் பண்ணணும், சரியான நேரத்துல தூங்கணும். இதெல்லாம் பண்ணாவே நம்ம மன அழுத்தத்திலிருந்து விடுபட முடியும். இந்த கருத்துக்கள் எல்லாம் அதிகமான கருத்துக்கள் சொன்னீங்க, நல்ல பயனுள்ள முறையில் இருந்தது. நன்றி. அருள்செல்வி சார், மேம் நல்லா பேசுனீங்க மேம். இதுல ரொம்ப பிடிச்சிருந்தது என்னன்னா, முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம இப்படி எடுத்துருக்கலாமோ அப்படி எடுத்துருக்கலாமோ அப்படிங்கிறத யோசிக்கிறத விட்டு நம்ம கரெக்டான முடிவு தான் எடுத்திருக்கோம் அப்படின்னு நம்ம தீர்மானமா இருக்கும்போது அதுக்கு காலம் பதில் சொல்லும். இந்த நம்ம எடுத்த முடிவு சரியா தவறா அப்படிங்கிறது இந்த காலம் தீர்வு சொல்லும் அப்படின்னு சொல்லினீங்க. ரொம்பவே பிடிச்சிருந்தது மேடம். அப்புறம் நம்ம ரொம்ப ப்ரெஷர்ல இருக்கும்போது நமக்கு பிடிச்சவங்களோட தனிமையில இருக்கிறத விட்டுட்டு நம்மளோட பிடிச்சவங்களோட இருக்கிறப்போ அந்த கவலைகள்லாம் மறக்கிறதுக்கு உண்டான நல்ல ஒரு வாய்ப்பா சொல்லியிருந்தீங்க. ரொம்ப பிடிச்சிருந்தது மேம். நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ. குட் ஈவினிங் டு ஆல். நான் ஹோம்ஸ்ல இருந்து மாலதி பேசுறேன். இன்னைக்கு எடுத்த டாபிக் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே டிப்ரெஷன்ல தான் இருக்காங்க. அதுல இருந்து ஏன் நம்ம வெளியில வரலாம் அப்படின்ற பாயிண்ட் சொன்னாங்க. முக்கியமா இப்ப நம்ம எல்லாருமே டிப்ரெஷன்ல இருந்தா போன் தான் நம்ம யூஸ் பண்றோம். ஆனா போன் யூஸ் பண்ணாம புத்தகங்கள்லாம் படிச்சா நல்லா இருக்கும்ன்ற அந்த ஒரு பாயிண்ட் சொன்னாங்க. செகண்ட் ஒரு பாயிண்ட் மனசு விட்டு பேசணும், அதுவும் எல்லாருக்கூடயும் பேசக்கூடாது, நம்ம நம்பிக்கையா இருக்கிறவங்க கிட்ட பேசலாம் அப்படின்ற அந்த பாயிண்ட்டும் சொன்னாங்க. இதனால நம்மளோட பர்சனல் லைஃப் அண்ட் ஆபீஸ்ல இப்ப நம்ம ஒர்க் பண்ற கொலீக்ஸ் கூட இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே சார்ட் அவுட் ஆகும். அந்த பாயிண்ட்டும் நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ மேம். ரொம்ப நல்லா பேசுறேன் மேம். நீங்க பேசுன ரொம்ப தெளிவா நல்லா கதை மாதிரி நல்லாவே சொல்லிட்டு இருந்தீங்க. இல்லாம நம்மளோட வாழ்க்கை அடுத்தோட கம்பேரிசன் பண்ணக்கூடாது, அந்த ஒரு காரியம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதுவும் கடந்து போகும் அப்படின்னு இருந்தாலே நிறைய நம்ம டிப்ரெஷன் ஆகாம நம்ம இருக்கலாம். எந்த ஒரு சூழ்நிலையுமே இப்படியே நீ முடியாது அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை இருந்தாலே அடுத்து கடந்து போயிடலாம் அப்படிங்கிறது சொன்னது ரொம்ப பிடிச்சிருந்தது மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ.
நல்லாவே சொல்லியிருந்தீங்க. இப்போ வந்து டிப்ரெஷனை எப்படி ஃபேஸ் பண்ணணும் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அதுக்கு என்னென்னலாம் நம்ம மொபைல் பார்த்தாலே இன்னும் டிப்ரெஷன் ஆகுது, அது பார்க்காம நம்ம என்ன பண்ணலான்றதையும் நீங்க சொல்லியிருந்தீங்க. ஸோ ஒருத்தரோட லைஃப் ஸ்டோரியை மட்டும் சொல்லாம அவர் லைஃப்ல என்ன ஃபேஸ் பண்ணாரு, அதை எப்படி அதை ஹேண்டில் பண்ணாருன்ற வரைக்குமே சொல்றது வந்து இப்போ நமக்கு அந்த புக் இந்த ரிவ்யூல இருந்து நிறைய யூஸ்ஃபுல்லான வேர்ட்ஸ் எல்லாம் நாங்க கத்துக்கிட்டோம். அண்ட் ஃபைனலா நீங்க திருப்பி சொன்ன மாதிரி இருந்துச்சு ரிப்பீட்டடா. ஸோ மத்தபடி நல்லா சொல்லிருந்தீங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. இருந்து சாபிரா பேசுறேன் சார். புக் ரிவ்யூ இன்னைக்கு ரொம்ப அழகா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது, தெளிவாகவும் ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னன்னாக்கா இப்போ அந்த மாதிரிதான் சூழ்நிலை எல்லாருக்குமே இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். பட் வந்து நம்ம அதுக்கு எப்படி ரிலீவ் ஆகுறதுன்றது இப்ப எல்லார் கையிலும் மொபைல் இருக்கிறதுனாலதான் அதுல இருந்து வெளியில வர்றதுக்காக நிறைய டைம் வந்து நம்ம மொபைல பார்த்து அப்படியே அதுல இருந்து ஷார்ட்ஸ் அந்த மாதிரி பார்த்துட்டே இருக்கிற மாதிரிதான் இருக்கு எல்லாருமே. ஆனா அதை மீறி நமக்கு நிறைய விஷயம் இருக்கு அப்படின்றது நிறைய பேர்கிட்ட சொன்னாலுமே புரிஞ்சுக்க மாட்டாங்க. பட் இந்த ரிவ்யூ வந்து உண்மையிலேயே கொஞ்சம் அவங்களுக்கு கிளாரிட்டியா இருக்கும்னு நான் நம்புறேன். புக்ஸ் பாக்குறது ரொம்ப மெயினான விஷயம் நமக்கு சேவாலயாக்கு. கரெக்டான ஒரு பாயிண்ட் அது. நம்ம அதனாலதான் இப்போ வீக்லி வந்து புக் ரிவ்யூ பண்றோம். இது வந்து நிறைய பேர் படிக்கலன்னா கூட அட்லீஸ்ட் கேட்டா கூட நமக்கு அது வந்து ஒரு டிப்ரெஷன்ல இருந்து வெளியில வர மாதிரியான ஒரு நிலைமை தான். யாரும் புக் எடுத்து படிக்கிறது ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதுக்கு இதையாச்சும் கேட்கலாம். இது வந்து நிறைய பேர் புக் ரிவ்யூல அட்டன் பண்றது இல்லைன்றது சாருக்குமே வருத்தம் தான். அடுத்ததான் பாத்தீங்கன்னா கிரீனா நிறைய நம்மளை சுத்தி நிறைய பார்த்து அந்த மாதிரி கிரீனிஷா இருக்கிறது, மரம் செடிகளை வளர்க்கறது, இந்த மாதிரி விஷயம் நம்ம சேவாலயாலேயே நடக்குது. அங்கேயே சுத்தனா கூட நமக்கு டிப்ரெஷன் போயிடும். நிறைய விஷயம் நல்லது பண்றாங்கன்றது வந்து நம்ம சேவாலயாலே இருக்கு. அதை பார்த்தாலே நமக்கு வந்து டிப்ரெஷன் வரதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த விஷயம் வந்து எடுத்து சொன்ன மாதிரி அந்த இந்த புக் ரிவ்யூ இருந்தது. ரொம்ப சூப்பரா இருந்தது மேம். தேங்க்யூ. அம்பத்தூர்ல இருந்து சௌபாக்கியா பேசுறேன். ஸோ நம்மளுடைய வாழ்க்கையில டிப்ரெஷனுக்கான மெயினான ரீசன் வந்து நம்மளுடைய வாழ்க்கையை அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணிட்டே இருக்கிறதுனாலயும், பிளஸ் வந்து ஜட்ஜ்மெண்ட், நம்ம பேசிட்டா அவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க என்ன செய்வாங்க அப்படின்றதெல்லாம் யோசிக்கிறதும், அதே மாதிரி கஷ்டமான ஒரு சூழ்நிலை இருக்கும் போது இதுதான் நம்மளுடைய வாழ்க்கை அப்படின்னு முடங்கிடாம இதுவும் கடந்து போகும் அப்படின்ற ஒரு சிந்தனையும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தென் வந்து டிப்ரெஷன் இருக்கும் போது கண்டிப்பா தனிமையில இருக்கக்கூடாது. ஸோ நம்ம வந்து ஒண்ணு நேச்சரோட, இல்ல வந்து நம்மளுக்கு பிடிச்சவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்றது, இல்ல புத்தகம் படிக்கிறது, இல்ல ஒரு அனிமல்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்றது, இதெல்லாம் நம்ம பண்ணும்போது அந்த டிப்ரெஷன் கண்டிப்பா வந்து ரெடியூஸ் ஆகி அதுல இருந்து ஒரு புது வழி வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு சார். ஸோ மேம் நல்லா பேசியிருந்தாங்க, தெளிவா இருந்தது. தேங்க்யூ. பேசியிருந்தாங்க. ஆக்சுவலா வந்து அவங்க டிப்ரெஷனா இருக்கும்போது சார் எனக்கு கால் பண்ணி பேசுவாங்க. நானும் இருப்பேன், அவங்களுக்குலாம் கால் பண்ணி பேசுவேன். ஆனா அப்போ கொஞ்சம் மனசு எங்களுக்கு ரிலீஃபா இருக்கும். ஸ்கூல்லயும் சரி, டெய்லியே எல்லாருக்குமே டிப்ரெஷன்றது எல்லாருக்குமே இருக்கு. அது வீட்டுல இருந்தாலும் சரி, ஸ்கூல் ஜாப் போனாலும் சரி. அதை வந்து ஆனா நம்ம பிடிச்சவங்க கிட்ட பேசுறான்னு இல்லை, குறையும். ஆனா அதே நேரத்துல அவங்க போய் மத்தவங்க கிட்ட சொல்லிடுவாங்களோ அதே நம்ம நினைப்போம். ஆனா எந்த டிப்ரெஷன் வந்தாலும் அன்னன்னைக்கு சரியா போயிடும். அதோட அந்த நைட்டு கூட சரியா போயிடும். அதுக்கு மத்தவங்கிட்ட ஷேர் பண்றது சந்தோஷம் தான். தீபா மிஸ் நல்லா பேசுனாங்க. குட் ஈவினிங் மேம், நல்லா பேசுனீங்க. சரிங்களா, அப்சர்வேஷன் உங்களுக்கு ஜஸ்ட் இன்புட்டாக எடுத்துக்கிட்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கரெக்டாக கிளியராக பேசுனீங்க. நீங்கள் பேசின அந்த அந்த புக்கோட ஆத்தர், அந்த ஆண்ட்ரியா அவங்கெல்லாம் பற்றி பேசிட்டு இருந்தீங்களா, உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் அவருக்கு இருந்த அதில் வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி எக்ஸாஸ்டேட் பண்ணாமல் லைவாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதாவது நம்ம கூட இருக்கவங்களுக்கு நடந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி சொன்னீங்க. அதனால மேபி எங்கள் எல்லாருக்கும் அது நிறைய கனெக்ட் ஆகிருக்கும். ஜஸ்ட் நம்ம ஸ்கூல் டேஸில் அந்த மாதிரி யாருக்காச்சும் இருந்திருக்கும். அந்த மாதிரி கனெக்ட் ஆனதுனால அது அப்படியே பிக்சராக ஓடி அது என்ன விஷயம், ஸோ ஆமால ஓ இந்த மாதிரி டிப்ரெஷன்லாம் இதுவாக இருக்குமா அப்படின்ற மாதிரி ரிஜிஸ்டர் ஆச்சு. ஸோ நீங்கள் சொன்ன சில பாயிண்ட்ஸ் மேபி அக்செப்டபிள் தான். இந்த மாதிரி நம்ம தனியாக இருக்கக்கூடாது, டிப்ரெஷனாக இருக்கும்போது நான் அதை ஒர்த்தான பீப்புள் கூட ஷேர் பண்ணிக்கணும், அதை வெளியில் கொண்டு வரணும், உள்ளே வச்சுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தீங்க. அதில் மேபி இப்போ எல்லாரும் கமிட் பண்ணியிருக்காங்க உங்ககிட்ட ஃபோன் யூஸ் பண்ண மாட்டோம், ஃபோன் பார்க்க மாட்டோம்னு. அது எந்த அளவுக்கு ரிலேட்டிவாக பண்ணுவாங்கன்னு தெரியாது. அதர் தென் இன்னொரு மெத்தட் வந்துட்டு மேபி இதுலேயே கூட இருந்திருக்கலாம்.
இந்த நேச்சர் ஆர் அந்த க்ளோஸ் பீப்புள் கூட விட நிறைய விஷயம் இருக்குது, கேம்லாம் இருக்குது. நிறைய டிப்ரெஷனில் நம்ம இருந்தோம்னாலுமே ஃபிசிக்கல் நமக்கு ப்ராப்பராக நம்ம இது பண்ணாலுமே அந்த டிப்ரெஷன்லேருந்து வெளில வர யூஸ் ஆகும். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஏதாச்சும் ஸ்போர்ட்டில் மேபி சின்ன சின்ன விஷயத்தில் நம்ம இன்வால்வ் ஆனாலுமே ஆன்லைன் கேம் இல்லாமல் நான் சொல்கிறது ஃபிசிக்கல் கேம் லைக் அத்லெட்டிக் ஆர் சம் டேபிள் டென்னிஸ் ஆர் ஷட்டில் அந்த மாதிரி பண்ணாலே இன்னும் கொஞ்சம் அது ரிஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதில் ஃபோக்கஸ் பண்ணும்போது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே டிப்ரெஷன் மேபி நீங்கள் சொன்ன ரூட் இதுவுமே கூட நம்ம அப்ளை பண்ணலாம் டிப்ரெஷன்லேருந்து வெளியில் வரத்துக்கு. அப்புறம் நடுவில் சொன்னீங்க ஒர்க்கை கம்மியாக பண்ணிக்கோங்க டிப்ரெஷன்லேருந்து, அந்த மாதிரிலாம் ஆப்ஷன்ஸ் வந்து அதை வந்துட்டு இன்னும் டிப்ரெஷனே ஆகாமல் ஒர்க் பண்ணுறதுக்கு மேபி நம்ம யோசிக்கலாம். கம்மி பண்ணால் ஒர்க் அதிகமாகிடும், திருப்பி அது ஒரு டிப்ரெஷன் ஆகிடும் அப்படின்றது என்னோட ஃபீலிங். அதாவது எல்லாமே நீங்கள் கிளியராக பேசின விஷயம் எல்லாமே புரிஞ்சுது. தேங்க்யூ. தேங்க்யூ சார். தீபா மேடம் நல்லா பேசுனீங்க. நம்ம எப்பவுமே சொல்றது இது புக் ரிவ்யூ ப்ரோக்ராம் வந்து 1 hour ப்ரோக்ராம். அதில் வந்து 40 minutes வந்து பேசணும், 20 minutes கொஸ்டின் ஆன்சர் அப்படின்னு சொல்லி நீங்கள் 20 minutes முடிச்சிட்டீங்க. அதனால் அடுத்த 20 minutes வந்து நம்ம கமெண்ட்ஸில் போயிட்டு இருக்கு. ஸோ 20 minutes டைம் சேவ் பண்ணிட்டீங்க. பட் அந்த 40 minutes டைம் கொடுத்தா 40 minutes கரெக்டாக பேசுகிற மாதிரி நம்மகிட்ட மேட்டர் இருக்கணும். ரைட்டா? இது சுருக்கமாக பேசுவோன்னு கிடையாது, நம்மகிட்ட மேட்டர் அவ்வளோதான் இருக்குது. அதனால் சீக்கிரம் முடிச்சிடுறீங்க. அது இன்னும் கொஞ்சம் ப்ரிப்பரேஷன் கொஞ்சம் சரியாக நம்ம பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ்லாம் சேர்த்து இந்த மாதிரி சொன்னீங்கன்னு சொன்னாக்கா 40 minutesக்கான டாக்கு கரெக்டாக வந்துடும். ஸோ அது கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கணும், கொஞ்சம் எல்லாருமே பார்த்துக்கணும். அதை டைம் என்ன கொடுத்தோமோ அதை விட ஜாஸ்தி ஆகக்கூடாது. சில பேர்லாம் பேச ஆரம்பித்தா வாய மூட மாட்டாங்க இல்லையா? 40 minutes கொடுத்தா 40 days பேசிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கிடையாது. 40 minutesனா கரெக்டாக 40 minutes, 41 கூட போகக்கூடாது. அந்த மாதிரி டைமில் எக்ஸாக்டாக நம்ம இருக்க மாதிரி தெரிஞ்சுக்கணும். அதை கொஞ்சம் பாருங்கள். ஸோ இன்றைக்கி இந்த டிப்ரெஷன் பற்றி டிப்ரெஷன் சொல்லி இப்போ ரொம்ப பெரிய பிரச்சனையாக சொல்லக்கூடாது. நம்ம கொஞ்சம் லோவாக ஃபீல் பண்ணால் அதுதான் டிப்ரெஷன், அவ்வளோதான். எப்போவுமே ஹையாக ஃபீல் பண்ணுறோம், எப்போவுமே சந்தோஷமாக இருக்கும், எப்போவுமே உற்சாகமாக இருக்கும் அப்படிங்கிறது இருந்தால் நல்லாயிருக்கும். பட் நிறைய சந்தர்ப்பங்கள் அப்படி இருக்கிறது இல்லை. சில சமயங்கள் நம்ம உற்சாகம் குறைகிறது, கொஞ்சம் வந்து டவுனாக ஃபீல் பண்ணுறோம். ஏதோ பரீட்சையில் மார்க் கம்மியாக வாங்கிட்டோம், இப்போல்லாம் அப்ரைசல் மார்க்லாம் போட்டுருக்காங்க. ஸோ அப்ரைசல் மார்க் கம்மியாக போட்டாங்க, அந்த மாதிரிலாம் ஆகும்போது கொஞ்சம் டவுனாக ஃபீல் பண்ணுவோம், அவ்வளோதான். அது வந்து டெம்பரவரி தான். அது எல்லாமே இது சரியாக ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் சொன்ன மாதிரி நமக்கு ரொம்ப பிடிச்சவங்ககிட்ட போய் கொஞ்சம் நேரம் பேசுறது, இல்லை அழறது, புக்கு படிக்கிறது மெயினாக ஒரு முக்கியமான விஷயம் சொன்னீங்க. டிப்ரெஷன் போனால் தான் புக்கு படிக்கணும்னு, எந்த மாதிரி புக்கு படிக்கணும்னு இருக்கு. ரைட்டா? அது டிப்ரெஷனை எடுத்து விடக்கூடிய மாதிரி புக்ஸ் எல்லாம் படிச்சோன்னு சொன்னாக்கா அது அதெல்லாம் வெளியே வரலாம். அது மேக்ஸிமம் நமக்கு என்ன 10 நிமிஷம் 15 நிமிஷம், ரொம்ப போனால் அரை மணி நேரம் அப்படிதான் இருக்கும் சாதாரணமாக. அதுக்கப்புறம் அதுலேருந்து வெளியே வந்துடணும். அதுலேருந்து வெளியே வர தெரியாதவங்க தான் என்ன ஆகிடுது, அதில் மாட்டிக்கிறாங்க, மாட்டிட்டு ஒரு வியாதி ஆகிடுது. அதுக்கப்புறம் டாக்டர் பார்க்கணும், மருந்து சாப்பிடணும். மருந்து என்ன மருந்து தராங்க? அது வந்து உங்களுக்கு வந்து மூளை மரத்து போகிற மாதிரி மருந்து கொடுத்துட்றாங்க. அதுதான் டிப்ரெஷனுக்கு மருந்து. ஆன்டி டிப்ரெஷன் மருந்தெல்லாம் வந்து உங்களை ரொம்ப யோசிச்சா தானே டிப்ரெஷன். டிப்ரெஷனுக்கு என்ன காரணம்? ஏதோ யோசிக்கிறீங்க, மனசுக்குள்ள ஏதோ ஒரு தாட் ஓடிட்டே இருக்கு, அந்த தாட் நமக்கு தொந்தரவு பண்ணுது அப்படின்னா தாட்டே இல்லாத மாதிரி உங்களை அமைதிப்படுத்துகிற மாதிரி தூக்க மாத்திரை, கிட்டத்தட்ட தூக்க மாத்திரை அது கொடுத்தாச்சுன்னு சொன்னாக்கா நீங்கள் பாட்டு எப்படி தூங்கிடுறீங்க, அப்படி பேன் உட்காந்துருப்பீங்க. ஸோ அந்த ஸ்டேஜுக்கு போயிடக்கூடாது. டிப்ரெஷனுங்கிறது வந்து ஒரு டிசீஸ். அந்த லெவலுக்கு போகாமல் நமக்கு உற்சாகம் குறைந்த ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் அதுக்குள்ளே திருப்பி நம்மளை உற்சாகப்படுத்திக்கிறோம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலைமைக்கு வந்துட்டோம்னு சொன்னாக்கா நமக்கு யாருடைய பெரிய உதவியும் தேவையில்லை. மெயினாக வந்து மெடிக்கல் உதவி ரொம்ப தேவையில்லை. அந்த மாதிரி இல்லாமல் சரி பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் நமக்கு ஹெல்ப் பண்ணோம். முக்கியமான காரணம் நம்ம எல்லாருமே உற்சாகமாக இருக்கணும். நமக்கு எல்லாருக்குமே வந்து நம்முடைய வேர்கள் என்னன்றது புரியணும். அப்படிங்கிறதுக்காக இந்த சனிக்கிழமை இந்த 4 to 5 ஒரு புக் ரிவ்யூ டைம் வந்து நம்ம வச்சுக்கிறோம். வாரம் பூரா எல்லாம் அடிதடி ரகல பாலிடிக்ஸ் எக்கச்சக்கமாக சேவாலயக்குள்ள நிறைய வெளியே இருக்க பாலிடிக்ஸோட சேவாலயக்குள்ள பாலிடிக்ஸ் ஜாஸ்தி. டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே, இதெல்லாம் விட இங்கே 12 பார்ட்டி இருக்கு இல்லையா? 12 முறை போட்டி சேவாலயக்குள்ள. அதனால வந்து ரொம்ப அதிகமான பாலிடிக்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய இடமா இருக்கு சேவாலயா. அப்போ என்ன ஆயிடுது, ஒரு ஃபுல்லாக வந்து டிப்ரெஷன் நமக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வார கடைசி நாள் சனிக்கிழமை அன்னைக்கு அந்த டே முடியும் போது
அந்த மாதிரி டைம் செலக்ட் பண்ணியிருக்கோம். ஒரு 4 to 5 அந்த 1 மணி நேரம் வந்து ஏதாவது ஒரு புக்கு, நல்ல புக்கு, ஏதாவது ஒரு புக்கு இல்லை, நல்ல புக்கு. நம்ம மோஸ்ட்லி விவேகானந்தர், காந்தி, பாரதியார் இவர்கள் சம்பந்தப்பட்ட புத்தகங்கள், இல்லைனாக்கா சுய முன்னேற்ற புத்தகங்கள், இதுதான் சொல்லியிருக்கோம். இதை தவிர வெளியில எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த புக்ஸுக்குள்ள தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாக்கா, இது எல்லாமே நம்மளுடைய உற்சாகத்தை தூக்கி விடும். ரைட்டா? ஸோ அந்த மாதிரி புக்ஸ். ஸோ இந்த புக்ஸ் எல்லாம் வந்து நம்ம யாராவது ஒருத்தர் படிச்சு சொல்றோம் சொன்னாக்கா அத்தனை பேர் உட்காந்து கேட்குறோம், ஒரு 1 hour கேட்குறோம், கேட்டு அந்த விஷயங்களை காதில் வாங்கிக்கிறோம். அப்படிதான் அந்த உற்சாகம் பகிர்ந்தளிக்கப்படுகிறது எல்லாருக்கும். ஸோ அப்போ அந்த அந்த வாரத்தில் நமக்கு நடந்த டவுன் டவுன் ஆன டைம் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வந்து ஒரு உற்சாகமான நிலைமைக்கு வந்து சேர்ந்துடுறோம். அதுதான் ரீசன் இந்த புக் ரிவ்யூ பண்ணுறது. இப்போ 400 பேர் நமக்கு இருக்காங்க ஸ்டாஃப் அப்படின்னு சொன்னாக்கா, ஒரு புக் ரிவ்யூல 4 பேர் தான் கலந்துக்கிறாங்க அப்படின்னா இது சரியில்லை. அது ரைட்டா? போன வாரம் கொஞ்சம் நான் தான் பிரச்சனை பண்ணேன். ஏன் பிரச்சனை பண்ணேன்னு சொன்னாக்கா, இந்த புக் ரிவ்யூ பண்ணுறதால ஒரு அர்த்தமும் இல்லைன்னு சொல்லி போயிடுச்சு போன வாரம். நம்ம புக் ரிவ்யூ யாரு கோஆர்டினேட் பண்ணுமோ அவர் ஆளே காணோம். அவர் எங்கேயோ இருக்காரு, ஒளிஞ்சிட்டு இருக்காரு. அவர் அந்த பப்ளிக் முன்னாடி வரமாட்டேங்கிறாரு. அப்போ எவ்வளோ பேர் வந்தாங்க போனாங்க அவருக்கு ஒன்றும் தெரியாது. அவருக்கு பசுவாவில் பார்த்தாக்கா 4 பேர் தான் இருக்காங்க. ஆன்லைனில் ஜாயின் பண்ணது 2-3 பேர் தான் ஜாயின் பண்ணுறாங்க, வேறு யாரும் ஜாயின் பண்ணவே இல்லை. அந்த மாதிரி ரொம்ப டவுன் ஆயிருந்தது. அப்போ அந்த 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 எதுக்காக அந்த ஒர்க் எடுத்தோமோ அந்த ஒர்க் யாருக்கும் வேணான்றீங்க. நான் டிப்ரெஸ்டாகவே இருக்கேன், நான் டவுனாகவே இருக்கேன், எனக்கு உற்சாகப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை, எனக்கு புக்கே வேணாம், அந்த மாதிரி ஒரு முடிவு கண்டிங்கன்னு சொன்னால் இந்த ப்ரோக்ராம் வேஸ்ட் ஆகிடுது. ஸோ அதை சரி பண்ணி தான் ஆகணும். நான் அதான் போன வாரம் வந்து இந்த புக் ரிவ்யூ போன வாரம் நடந்திருக்கணும். யாரும் ஆளே இல்லை. யாருமே இல்லாத டீ கடையில் பாவம் இந்த அம்மா டீ ஆற்றிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஆகிடக்கூடாதுன்றதால தான் போன வாரம் வேணாம் சொல்லிட்டேன், பண்ண வேண்டாம், நிறுத்திட்டேன். ரைட்டா? அதனால இந்த வாரம் லாஸ்ட் வீக் நடந்ததா இந்த வாரம் நடந்திருக்கு. இந்த வாரம் கொஞ்சம் பரவாயில்ல, பாதி இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு இப்பயும் பாதி பேர் ஆளை காணோம். ஸோ ஒரு பாதி பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். கேட்டால் உடனே பேப்பர் கரெக்ஷன் போயிட்டாங்கன்னுவாங்க. சேவாரில் பாதி பேர் பேப்பர் கரெக்ஷன் போயிட்டாங்கன்னு. அந்த மாதிரிலாம் ஆகுது இல்லை, 4-5 பேர் தான் போகிறாங்க, அதுக்கு தெரியும் எனக்கு. ஸோ கொஞ்சம் அதுக்கு ஒரு மரியாதை கொடுங்க. இது வந்து உங்களை நீங்களே உற்சாகப்படுத்தி கொள்வதற்காக ஏற்படுத்தியிருக்கிற ஒரு ப்ரோக்ராம். ரைட்டா? அதனால வந்து அடுத்த வாரம் இன்னும் கொஞ்சம் அதிகமான நாட்கள் வரணும். அது வர வைக்கிறது தனுஷுடைய வேலை. அவருடைய முழு நேர வேலையே இதுதான். அவருக்கு வேற ஒன்றும் வேலை கிடையாது. ஆனால் தனுஷ் வந்து முழு நேரமாக கேன்வாஸ் பண்ணி சொல்லணும், அதை பேசணும், எல்லா ஹெச்ஓடிஸ் கிட்டையும் பேசி உங்கள் டீம்ல இருந்தாலும் எல்லாரும் முதல்ல அவருடைய ஹெச்ஓடியிட்ட பேசணும். ரைட்டா? இப்போ காஞ்சனா டீமில் தான் வருது இந்த புக் ரிவ்யூ. அந்த டீம் ஆளுங்களே யாரையும் காணோம். நான் கவுன்சிலிங் டீம் இருக்காங்களான்னு ஒருத்தரையும் காணோம். இந்த புக்கு இன்னைக்கு சொன்ன புக்கு வந்து கவுன்சிலிங் டீமுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான புக்கு. அவங்களுக்கு நிறைய ஐடியாஸ் எதாவது கிடைச்சிருக்கலாம், அவங்க நிறைய சொல்லியிருக்கலாம். நிறைய ஷேர் பண்ணும்போது, நாங்கள் கவுன்சிலிங் பண்ணும்போது டிப்ரெஷனில் இருந்தாங்கன்னா இதெல்லாம் சொல்கிறோம், இதெல்லாம் பண்ணுறோம்னா அவங்களாம் சொல்லியிருக்கலாம். ஸோ அதெல்லாம் இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா அவங்க யாருமே ஆளை காணோம். சரியில்லை இது. ரைட்டா? கொஞ்சம் தனுஷ் கொஞ்சம் சொல்லுப்பா கொஞ்சம். ஸோ எந்த டீமில் ஆள் வரலையோ, எந்த லொக்கேஷன் ஜாயின் பண்ணலையோ, இன்னைக்கு ஜாயின் பண்ணது எல்லா லொக்கேஷனும் ஜாயின் பண்ணலை. நிறைய பேர் கிடையாது, நம்ம ஜாயின் பண்ணவே இல்லை. 67 இடத்துல இருக்குது சேவாலயம். உங்களுக்குலாம் தெரியுமான்னு தெரியல. 67 இடங்கள்ல சேவாலயம் இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து கன்னடத்தில் புக் ரிவ்யூ பண்ணணும், தெலுங்குல பண்ணணும், மலையாளத்தில் பண்ணணும், இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நமக்கு வந்து தமிழ் தெரியாத ஆள்லாம் இருக்காங்க சேவாலய ஸ்டாஃபா. நம்ம ஃபுல்லாக எல்லாம் தமிழ்லேயே பண்ணிட்டு இருக்கோம்னு சொன்னாங்க, அவங்களாம் வரமாட்டேங்கிறாங்க. நம்ம கர்நாடகாவில் நிறைய ஸ்டாஃப் இருக்காங்க, அதில் கேரளாவில் ஸ்டாஃப் இருக்காங்க. அவங்கெல்லாம் எப்படி ஜாயின் பண்ணுவாங்க? நம்ம ஒரு சில நாள் ஒரு சில வாரங்கள் வந்து மலையாள புக் ரிவ்யூ, கன்னட புக் ரிவ்யூன்னு போட வேண்டியதாக இருக்கும். தமிழ் மட்டுமே பண்ணிட்டு இருக்க முடியாது. ரைட்டா? ஆனால் இந்த மாதிரி பண்ணும்போது அட்லீஸ்ட் தமிழ் தெரிஞ்சவங்கெல்லாம் ஜாயின் பண்ண பரவாயில்ல. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சென்டர்ஸே நிறைய பேர் ஜாயின் பண்ணலை. அதனால யார் ஜாயின் பண்ணாங்க, யார் ஜாயின் பண்ணன்றதை கொஞ்சம் மானிட்டர் பண்ணணும் தனுஷ். ஜாயின் பண்ணாதவங்கள கூப்பிட்டு கேட்கணும், என்னாச்சு, ஏன் வரல, அடுத்த வாரம் கண்டிப்பாக வந்தாகணும்னு சொல்லணும். இந்த மாதிரி பண்ணி ஃபுல் அட்டனன்ஸ் கொண்டு வரது உன்னுடைய வேலைப்பா. ஓகே சார், நெக்ஸ்ட் டைம் எல்லாமே இன்ஃபார்ம். ஆமாம், அதனால கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கோ. ஒரு ப்ரோக்ராம் உங்ககிட்ட கொடுக்குறோன்னு சொன்னாங்க, அது சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கணும். அது அரைகுறையாக நடக்குது, சும்மா 4 பேரை வச்சுட்டு ஒன்று பண்ணிட்டோம், புக் ரிவ்யூ பண்ணோம், கதை வச்சுட்டு போயிடலான்னாக்கா அதுல நமக்கு ஒன்றும் உற்சாகமே வராது. அப்போதான் டிப்ரெஷன் ஆகும், ஒன்றும் சரியாக நடக்கலையேன்னு. நல்லா நடந்தது, நம்ம எடுத்த வேலை நல்லா பண்ணோம்னு சொன்னால் உற்சாகமாக இருப்போம். நம்ம எடுத்த வேலை சரியாக நடக்கலை, அரைகுறையாக போகுதுன்னு சொன்னாக்கா உற்சாகம் வராது. இன்னைக்கு வேலை ஈஸியாக போயிடுச்சுன்ற ஒரு யோசனை இருக்கலாம், கொஞ்ச நாள் கழிச்சு பார்க்கும்போது நம்ம ஒன்றுமே பண்ணலையேன்னு தோணும். அது மிகப்பெரிய டிப்ரெஷன், லைஃப்பை வேஸ்ட் பண்ணிட்டோமேன்னு. நம்ம வாழ்க்கையை நல்லா வாழ்ந்திருக்கோம், வாழ்க்கை வாழ்வதற்கு என்ன சொல்லியிருக்கோம் நீ புக்கில், நல்லா வாழ்ந்திருக்கோம், நம்ம வந்து உற்சாகமாக இருந்தோம், நம்ம உற்சாகத்தை பல பேருக்கு பரப்பி விட்டோம், பல பேருக்கு உதவி செஞ்சு விட்டோம், பல பேரை கை தூக்கி விட்டோம், அப்படி வாழ்ந்திருக்கோம்னு சொன்னாக்கா நிம்மதியாக சாகும்போது. இல்லை நம்ம வந்து சும்மா ஓவி வச்சுட்டு ஒன்றும் சரியாக வேலை செய்யாமல் அரைகுறையாக வேலை பண்ணோம்னு சொன்னாக்கா
கொஞ்ச நாள்லயே நம்மளுக்கே மனசு உறுத்தும், சரியா செய்யலையே, வேஸ்ட் பண்ணிட்டோமே, டைமை வேஸ்ட் பண்ணிட்டோமேன்ற மாதிரி யோசனை வந்துடும். ஸோ அந்த மெசேஜ் போயிடக்கூடாது, அதுதான் டிப்ரெஷன். ரைட். ஸோ அடுத்த வாரம் நம்ம 400 ஸ்டாஃப் இருக்காங்க, ஒரு 300 பேராவது இருக்க மாதிரி பார்த்துக்கலாம், கொஞ்சம் இன்னும் நல்லா பண்ணலாம். ஓகேயா? Okay, sir. Thank you, sir. கொஞ்சம் மற்ற இதுவும் கான்டாக்ட் பண்ணுப்பா. கர்நாடகா, கேரளாலாம் புக் ரிவ்யூ யார் பண்ண ரெடியாக இருக்காங்கன்னு கேளு. கேட்டாக்கா ஒரு புக் ரிவ்யூ கன்னடத்தை அரேஞ்ச் பண்ணலாம், ஒரு புக் ரிவ்யூ மலையாளத்தை அரேஞ்ச் பண்ணலாம். ஓகேயா? அதான் எங்கே கேட்கணும் தெரியுமா உனக்கு? கேக்குறேன் sir. ஸ்டாஃப் ஃபுல்லாக இன்டர்னல்ல எல்லாரும் இருக்காங்க, அதனால கொஞ்சம் மற்ற பேர்கிட்ட பேசி ரெடி பண்ணு. ஓகே, நன்றி. தேங்க்யூ. Okay, sir. Thank you, sir. தேங்க்யூ. Thank you.